ஹலோ, ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி நான் மெயினாக வீடியோ போடுறதுக்கான மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ ட்ரேடிங் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, ஒரு 2 months என்னோடய குரூப்பை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லாஸே நம்ம ஃபேஸ் பண்ணலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பர்ஃபெக்டாக என்ட்ரி கொடுத்தேன், பர்ஃபெக்டாக ட்ரேடும் நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் ப்ரைம் ஆரம்பித்தேன். ப்ரைம்லேயுமே ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் சார்ஜ் பண்ணல. ஒரு நாளைக்கு 7 மேட்ச் 8 மேட்ச் நடந்தாலுமே 100 ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 8 மேட்ச் நடக்குதுன்னா ஒரு மேட்ச்சுக்கு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஒரு பர் டேக்கே 100 rupees தான் சார்ஜ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நான் பிளான் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, சிம்பிளாக ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு டென்டிஸ்ட். ஓகே, ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் டென்டிஸ்ட். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபஷன் வேறு. ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு பார்ட் டைம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரேடிங்கிறது ஒரு பார்ட் டைமாக தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த குரூப்பில் நிறைய பேர் அதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. சம் பீப்புள்ஸ் அதை வந்து பார்ட் டைம் இல்லாமல் ரெகுலர் பேசிக்ஸாகவும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நான் வந்து இப்போ கொஞ்ச நாள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் பிஸி ஆகிடுவேன். அதுக்கப்புறம் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னா என்னால் குரூப்பில் என்ட்ரிஸ் கொடுக்க முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ட்ரிஸ் கொடுப்பேன். பட் ஆனால் டெய்லி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நான் ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ட்ரேடிங்க்கு புதுசாக வரும்போது என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதான் உண்மை சொல்லணும்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஃபுல்லாகவே எனக்கு பேசிக்ஸ்லேருந்து எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ யூடியூப் பார்த்து பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய லாஸ் பார்த்தேன், நிறைய ப்ராஃபிட் பார்த்தேன். ஏன்னா நான் வந்து அப்போது ட்ரேடர் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பிகினர். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் லாஸும் பார்த்தேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ராஃபிட்டும் பார்த்தேன். பெரிய அளவுக்கு லாஸ் பார்க்கல, பெரிய அளவுக்கு நான் ப்ராஃபிட்டும் பார்க்கல. ஸோ ஒரு நாள் உட்காந்து ஒரு 4-5 மேட்ச் தொடர்ந்து லாஸ் ஆனேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மேட்ச் தொடர்ந்து லாஸ் ஆனேன். ஸோ லாஸ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம கிரிக்கெட் ட்ரேடிங் பண்ணுறோம். ஸோ கிரிக்கெட் ட்ரேடிங்கில் வந்து நம்ம எப்படி லாஸ் ஆகிறோம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன் சைட் மேட்சஸ். ஸோ ஒன் சைட் மேட்சஸில் தான் நம்ம லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். ஸோ ஒன் சைடு மேட்ச் தான் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்படி அந்த லாஸ்லேருந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ டு பி ஃப்ரேங்க், நான் வந்து என் இடத்துலேருந்து யோசிக்கல, அவங்க இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தேன். அப்போ தான் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அவங்கன்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக் மேக்கர்ஸ். ஸோ புக் மேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் ஒரு மேட்ச்சில் ஆட்ஸ் இறங்குறதும் ஆட்ஸ் ஏற்றுறதும் கண்ட்ரோல் வச்சுருக்கவங்க தான் புக் மேக்கர்ஸ். ஸோ நாம்பளாம் வந்து அதாவது புக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. நாம்பளாம் பண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க படத்தை போட்டு ட்ரேட் பண்ணுறவங்க. புக்கீஸ் அப்படிங்கிறவங்க அந்த புக் மேக்கர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கவங்க, அவங்க தான் ஆட்ஸ் ஏற்றுறது இறக்குறது இதெல்லாம் பண்ணுறவங்க. ஸோ நான் பண்டராக யோசிக்காமல் புக்கீஸாக யோசித்தேன். ஸோ புக்கீஸாக யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, புக்கீஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மள முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருந்து காசை பிடுங்க பார்ப்பாங்க. கரெக்டாக? ஸோ அவங்க பிடுங்க பார்க்குறாங்கன்னா அவங்க இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அவங்க இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் யோசித்தேன். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா 2 டீம் ஆடும். கரெக்டாக? சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா, ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபேவராக இருக்கும். ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஃபேவராக இருக்கும். ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு மென்டாலிட்டி இருக்கும். நீ இந்தியா தான் ஜெயிக்கும்பா, 2 பேர் பாகிஸ்தான் ஜெயிக்கும்பாங்க. நம்ம அதை பற்றி கவலை பண்ண, நம்மள பண்டர்ஸ் கிடையாது, நம்மள பண்டர்ஸ். ஸோ புக்கீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா 2 டீம் தான் ஆடுது. இந்த 2 டீமில் ஒரு டீமை மட்டும்தான் அவன் சப்போர்ட் பண்ணுவான். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டீம் தான் வின் பண்ணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு பர்சன், அந்த ஆர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறான்னு அவன் ஒரு பர்சன். இப்போ நான் இந்தியா நினைக்கிறேன், இந்தியா ஜெயிக்கும்னு நினைக்கிறேன்னா அவன் பாகிஸ்தான் ஜெயிக்கும்னு நினச்சான்னு வைங்களேன், இப்படி நினைப்பான். நம்ம என்ன ஜெயிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அவன் நினைப்பான். ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக நினைப்பாங்க. ஸோ அதனால் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அவன் எந்த டீமை டார்கெட் பண்ணுறானோ அந்த டீமை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நாம் ப்ராஃபிட் பார்க்கலாம். இதுதான் விஷயம். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஆடுறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இங்கிலாந்து ஜெயிக்கும்னு நினைக்கிறேன், அவன் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கும்னு நினைக்கிறான்னா அவன் இடத்துலேருந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அவன் எந்த டீமை அன்றைக்கி சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறானோ அந்த டீமை நான் டார்கெட் பண்ண ஆரம்பித்தேன். அதனால தான் நான் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கான மேஜர் ரீசன். ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ அன்றைக்கி அவன் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சப்போர்ட் பண்ணுறான்னா இங்கிலாண்டை சப்போர்ட் பண்ணுறாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப நாள் நைட்டு பகல் இப்படிலாம் பார்க்காம
யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. அவங்க மென்டாலிட்டியில் யோசிக்கும் போது தான் கிராஃப், அந்த கிராஃப்ஸ் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சதுனால கிராஃப் அனாலிசிஸ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஸோ கிராஃப் அனாலிசிஸ் தெரிஞ்சதுனால நான் உட்காந்து நல்லா யோசிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, ஒரு 800லேருந்து 850 மேட்சஸ் முடிஞ்ச மேட்சஸை உட்காந்து செக் பண்ணேன். டெய்லி நைட் உட்காந்து செக் பண்ணுவேன். 2 hours 3 hours 5 hours வரைக்கும் செக் பண்ணியிருக்கேன் டெய்லியும். அப்படி செக் பண்ணி தான் ஒரு மேட்ச்சில் 2 டீம் நடக்குதுன்னா அவன் எந்த டீமை டார்கெட் பண்ணுறானோ அந்த டீமை நான் கண்டுபிடிச்சிருவேன் ஸ்டார்டிங்லேயே. ஸோ ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சிம்பிள், ஒரு மேட்ச் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மேட்ச்சில் 4 or 6 ஒரு 4-6 போகுது அப்படின்னா ஆர்ட்ஸ் இவ்வளோ இறங்கும். விக்கெட்டு போகுதுன்னா ஆர்ட்ஸ் இவ்வளோ இறங்கும். சரியா? ஒரு சிங்கிள் போகுதுன்னா ஆர்ட்ஸ் கொஞ்சம் ஏறும், 2 போகுதுன்னா ஆர்ட்ஸ் கொஞ்சம் மேலே ஏறும். ஸோ ஆர்ட்ஸ் கண்ட்ரோல் அவன்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவனோட டீமை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டீமை நம்ம என்ட்ரி போனோம் அப்படின்னா அந்த டீமு அன்னைக்கு கொஞ்சமாக பெர்ஃபார்ம் பண்ணால் கூட போதும், நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். ஏன்னா அந்த டீமுக்கு அவன் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவான். அதே அவனோட டீம் இல்லாமல் ஆப்போசிட் டீமை நம்ம என்ட்ரி போயிட்டோம்னா அந்த டீம் அன்னைக்கு பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கூட கொஞ்சமாக தான் ஆர்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கொஞ்சமாக தான் கீழே இருக்கு, நம்மளும் ப்ராஃபிட் கம்மியாக தான் பார்க்க முடியும். இதுதான் கான்செப்ட். இதை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதை தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ புரிஞ்சதான். இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து ஆடுது அப்படின்னா அவன் வந்து இங்கிலாந்து சப்போர்ட் பண்ணுறாங்கிறத கண்டுபிடிச்சதுனால நான் இங்கிலாந்து மேலே என்ட்ரி போகிறேன். இங்கிலாந்து அதுக்கு தகுந்த மாதிரி 4 or 6 சும்மா ஒரு சின்ன லெவலில் கான்ட்ரிபியூஷன் பண்ணால் கூட பெரிய லெவலுக்கு ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆகும். ஸோ ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வர முடியும். இதுதான் சிம்பிள். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் மேட்சஸில் நீங்கள் நம்பலனாலும் அவன் சப்போர்ட் பண்ணுற டீம் தான் ஒன்று வின் பண்ணும், இல்லை அப்படின்னா 1.45லேருந்து 1.35 ஆர்ட்ஸையாவது டச் பண்ணும். இதுதான் ரூல்ஸ், இதுதான் நடக்கும். இதை தான் நான் கண்டுபிடிச்சேன். இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒவ்வொரு மேட்சஸ் முடிஞ்ச லீக் எல்லாமே செக் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு பெரிய ஷாக்கிங் நியூஸே கிடைச்சிது. நீங்கள் இந்த குரூப்பில் நான் ஃபாலோ பண்ணி தான் தெரியும். ஐபிஎல்லில் May 16th நினைக்கிறேன், சாரி April 16th தான் ஸ்ட்ராட்டஜி நான் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஐபிஎல் ஒரு லாஸ் கூட நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. நான் ஃபாலோ பண்ண எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 16th இப்போ வரைக்கும் ஒரு லாஸ் கூட நான் ஃபாலோ பண்ணேன் அந்த ஐபிஎல்லில். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஹோல் ஐபிஎல் சீசனை செக் பண்ண ஆரம்பித்தேன். 70 மேட்ச் 72 மேட்சும் நடந்திருக்கு. அதில் வந்து 52 மேட்சஸ் மட்டுமே மேட்ச் ப்ரிடிக்ஷனே வின் ஆயிருக்கு, டைரக்ட் வின். அது இல்லாமல் கிட்டத்தட்ட 60லேருந்து 62 மேட்சஸை நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கலாம் ப்ராஃபிட்டபுளாக. ஒரு 10 மேட்ச் ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த இதிலே நான் ரிஸ்கி மேட்சஸ் எதுங்கிறதையும் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன், சேஃப் ட்ரேட் மேட்சஸ் எதுங்கிறதையும் நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். ஸோ ரிஸ்கி மேட்சஸ் நான் ஸ்கிப்புன்னு நிறைய டைம் நான் குரூப்பில் ரிஸ்கி மேட்சஸ் ஸ்கிப் பண்ணிடுங்கன்றேன். அந்த மேட்ச் ரிஸ்கியாக தான் போகும். ஏன்னா நம்ம டீமோட ஆப்போசிட் டீம் தான் வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சேன். இது கூட பரவாயில்ல, ஜாக்பாட் மேட்சஸ் எப்படி வருங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சேன். அதுவும் அந்த ஸ்ட்ராட்டஜியில் அதுவுமே யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதனால தான் அவன் இடத்துல நான் யோசிக்கும் போது தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் கண்டுபிடிக்க முடிச்சது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் வந்து பெரிய லெவலுக்கு நான் கற்றுக்கிட்டதுக்கு உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப லெவலுக்கு சார்ஜ் பண்ணலாம். அந்தளவுக்கு நான் இதில் நான் எஃபர்ட் போட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் அந்தளவுக்கு நான் எஃபர்ட் போட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது யாருக்கு நான் சொல்லியே கொடுக்கூடாது, நமக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் இருந்தேன். பட் ஆனால் என்னோடய ப்ரொஃபஷன் வேறு. ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லோரும் என்னை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளைக்கு என்கிட்ட என்ட்ரி கேட்குறதோ நான் என்ட்ரி போட வெயிட் பண்ணுறதோ இருக்க முடியாது. உங்கள் இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், உங்கள் ஓனாக ட்ரேட் பண்ணுங்கிறது தான் என்னோட கான்செப்ட். பட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் ரிவீல் பண்ணாதீங்க, உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பாருங்கள், உங்களால் 4 பேர் ப்ராஃபிட் பார்க்குறாலும் பார்க்க வைங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு ரிவீல் பண்ணாதீங்க. அதான் நானும் யோசிப்பேன். பிகாஸ் நான் அந்தளவுக்கு எஃபர்ட் இதில் போட்டிருக்கேன். உண்மையை சொல்லணும், அதான் உண்மை. ஸோ நான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு 20K to 10K வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம். பட் இந்த ரீசெண்ட் ஒரு 3 நாளைக்கு மட்டும் 3 to 5 டேஸ்க்கு மட்டும் ஒரு ஆஃபர் விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 5K மட்டும்தான் நான் சார்ஜ் பண்ண போகிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ரிவீல் பண்ணுறதுக்கு. இந்த 5Kல என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். அதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் சொல்லித்தர போகிறேன். நான் இதான் உண்மையை சொல்லணும்னா, நான் கற்றுக்கிட்டதுலேருந்து என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா இதுக்கு மேலே எனக்கு மறைக்கிறதுக்கும் எதுவும் கிடையாது. அந்தளவுக்கு நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி தர போகிறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பிஸியாக போகிறேன், என்னால் ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பாருங்கள். ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லி தர போகிறேன். மற்றபடி மணி மைண்டடுக்காகவும் எதுக்காகவும் கிடையாது. மணி மைண்டடுக்காக கிடையாதுன்னா எதுக்காக இப்படி உட்காந்து வீடியோ போட்டு காசு சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன். அந்த எஃபர்ட்டுக்கான மணி கூட நான் கேட்கல, கொஞ்சோண்டு மணி தான் சார்ஜ் பண்ணுறேன். பிகாஸ் இந்த குரூப்பில்
நிறைய பேர் பிகினர்ஸ் தான் இருக்காங்க. அந்த ஒரே ரீசனுக்காக தான் இந்த அமௌண்ட் நான் சார்ஜ் பண்ணுறேன். இதே நான் வேறு குரூப்பாக இருந்ததா, நான் பெரிய லெவல் குரூப்பாக இருந்தால் இந்த அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணி இது மேலே தான் சார்ஜ் பண்ணியிருப்பேன். ஒருத்தர் நீ நம்ப மாட்டீங்க, ஒருத்தர் கால் பண்ணி கேட்டிருந்தாரு, ஆல்மோஸ்ட் 15K ஸ்ட்ராட்டஜி கேட்டிருந்தாரு. பட் நான் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தரல. என்ன ரீசன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்டட் பர்சனுக்கு மட்டும்தான் நான் சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தேன். பிகாஸ் வெளியே ரிவீல் ஆகக்கூடாது. ஏன்னா இது அந்தளவுக்கு ரொம்பவே முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, நாம் அவன் இடத்துல இருந்து யோசிக்கும் போது தான் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். நம்ம இடத்துல இருந்து யோசித்தோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் சிம்பிள். அவன் எந்த டீமை டார்கெட் பண்ணுறானோ அந்த டீமை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அந்த டீம் மேலே என்ட்ரி போக ஆரம்பித்தேன். அதே டீம் அன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா நான் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பித்தேன். பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் நான் எக்ஸிட் ஈஸியாக ஆகிடலாம். இதுதான் நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி. சரியா? ஸோ இந்த 5K கோர்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், ஹவு டு ஃபைண்ட் த வின்னிங் டீம். நம்ம வின் பண்ணுற டீமை, அதாவது வின் பண்ணுற டீம்னா அவன் டார்கெட் பண்ணுறான்ல புக்கீஸ், மேட்ச் ஆர்ட்ஸ் மூவ் பண்ணுறான்ல அந்த புக்கீஸ் மெயின் ஆள், அவன் எந்த டீமை டார்கெட் பண்ணுறானோ அந்த டீமை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிற மெயின் ஸ்ட்ராட்டஜி அதுதான். அது தெரிஞ்சாலே நீங்கள் ட்ரேட் ப்ராஃபிட். அதான் நான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் திங், ஒரு மேட்ச்சில் அந்த டீமை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல என்ட்ரி போகணும், எந்த இடத்துல ஃபஸ்ட் என்ட்ரி போகணும், எந்த இடத்துல செகண்ட் என்ட்ரி போகணும், எந்த இடத்துல தேர்ட் என்ட்ரி போகணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மூணாவது விஷயம், இப்போ 2 என்ட்ரி தேர்ட் என்ட்ரி போகிறோம் அப்படின்னா சும்மா ஏனோ தானே 1.4 லே எடுங்க 1.3 லே எடுங்கலாம் சொல்ல மாட்டேன். அந்த மேட்ச்சில் இந்த இடத்துல சப்போர்ட் லைன் ரெஸ்டன் லைன் ஒன்று இருக்கும். அந்த சப்போர்ட் லைன் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சப்போர்ட் லைன் என்ட்ரி போனோம் அப்படின்னா நம்ம என்றைக்குமே லாஸே பண்ண மாட்டோம். ஏன்னா சப்போர்ட் லைன் டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே ஆர்ட்ஸ் வரும். இது நீங்கள் மேட்ச் ஃபிக்ஸிங்கா அப்படின்னு கேட்டால் மேட்ச் ஃபிக்ஸிங்னு சொல்ல மாட்டேன். அவன் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான், ஒரு 4-6 போனால் கூட இது வரைக்கும் தான் ஆர்ட்ஸ் கீழே இறங்கணும், இதுக்கு மேலே இறங்கக்கூடாது, இதுக்கு மேலே மறுபடியும் மேலே தான் போகணும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். அந்தளவுக்கு அது இறக்குவான். அதுக்கு மேலே வந்து மீறி ரொம்ப ரேராக தான் உடச்சிட்டு கிளப்புமே தவிர மற்றபடி சப்போர்ட் லைன் டச் ஆகி மறுபடியும் மேலே தான் வரப்போகுது. இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் மேட்சஸ்லாம் நடக்கும். உங்களுக்கு கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் த வின்னிங் டீம், 3 என்ட்ரிஸை எந்த இடத்துல எடுக்கணும், சப்போர்ட் லைனில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ராவாக மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல், ஸோ இது எல்லாத்தையுமே ஆல் இன் ஒன் நான் கற்றுக்கிட்ட மொத்தத்தையுமே சொல்லித்தர போகிறேன். இதுக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே என்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. உங்ககிட்ட போய் சொல்லிட்டோ இது பண்ணுறதுக்கோ எதுவுமே கிடையாது. நான் ஓப்பனாக கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி, அவன் எந்த டீமை டார்கெட் பண்ணுறானோ அந்த டீமை கண்டுபிடிச்சி, அந்த டீமில் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். கண்டுபிடிக்கிறது எஃபர்ட் போட்டு கண்டுபிடிச்சதில் அடுத்த விஷயம். ஆனால் கண்டுபிடிச்சாலுமே கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்தால் மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும். அதே சமயம் நமக்கு ஆப்போசிட்டாக போகுதுன்னா கரெக்டான இடத்துல எக்ஸிட் ஆனால் மட்டும் தான் நம்ம ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும். ஸோ கரெக்டாக எப்போ என்ட்ரி எடுக்கணும், கரெக்டாக எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு கிளியராக அவங்க சொல்ல போகிறேன். இனிமேல் உங்களுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவை கிடையாது. யாரை நம்பியும் ப்ரைமோ, யாரை நம்பியும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யாரை நம்பியும் நீங்கள் ட்ரேட் பண்ண வேணாம். உங்களோட ஓன் இதில் ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நடந்து முடிஞ்ச மேட்சஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்ட்ராட்டஜி செக் மட்டும் பண்ணி பாருங்கள். ஷாக்கு தான் ஆவீங்க. பிகாஸ் நான் அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பிஎஸ்எல் செக் பண்ணேன். பிஎஸ்எல் 54 மேட்ச் நடந்திருக்கு, 45 மேட்ச் 48 மேட்ச் நடந்திருக்கு. 48 மேட்ச்சில் 35 மேட்ச் ப்ரிடிக்ஷனே வின்னு. அதில் 34 மேட்ச்சு நம்ம ஈஸியாகவே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஒரு 4-5 மேட்ச் ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஸ்ட்ரெயிட் லாஸ் அந்த லீக்லே கிடையாது. இந்த ஐபிஎல் சீசனில் ஸ்ட்ரெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு. அந்த ஒரு மேட்ச் நம்ம குரூப்பில் என்ட்ரி கொடுக்கல, அதனால் அது தெரியல நமக்கு. அந்த ஸ்ட்ரெயிட் லாஸ் அதில் போயிருந்தால் மட்டும் ஸ்ட்ரெயிட் லாஸ் ஆகிருக்கும். மற்றபடி 70 மேட்சஸில் 45 மேட்ச் 48 மேட்ச் நம்ம ட்ரேட் பண்ணியிருப்போம் ப்ராஃபிட்டபுளாக. ஒரு 15 மேட்ச் கிட்ட ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஒரு 3-4 மேட்ச் ரிஸ்கியாக போயிட்டு எக்ஸிட் ஆகிருப்போம். இப்படி தான் நடக்கும். ஸோ ஒரு லீகுன்னு போயிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு லீகில் 50 மேட்ச் இருந்தாலும் 100 மேட்ச் இருந்தாலும் ஒரு லீகில் 50 மேட்ச் இருக்குது அப்படின்னா 50ல் ஒரு 3 மேட்சாவது ஸ்ட்ரெயிட் லாஸ் வரும். 50 மேட்ச்சில் 3 மேட்ச் மட்டும் தான் ஸ்ட்ரெயிட் லாஸ் வரும் அப்படின்னா மீதி 45 மேட்ச் நம்ம ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணுறோம்னா அந்த 3 ஸ்ட்ரெயிட் லாஸ்ங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். நேற்றுக்கு ப்ரைமில் என்னாச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் நேற்றுக்கு மொதல் டைம் 3 மேட்ச் ட்ரேட் பண்ண, 3 மேட்ச்சில் 2 மேட்ச் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட், ஒரு மேட்ச் மட்டும் ஸ்ட்ரெயிட் லாஸ் நடந்துச்சு. அந்த லீக்லேயே நடந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லாஸ். ஸோ என்னோட ட்ரேடிங் இந்த 2 months ஜேர்னியில் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்ச 2 months ஜேர்னிலே மொதல் ஸ்ட்ரெயிட் லாஸ் அதான். ஒரு லீகில் 50 மேட்ச் நடக்குது அப்படின்னா ஒரு 3 மேட்ச் இல்லை 4 மேட்சாக ஸ்ட்ரெயிட் லாஸ் நடக்க தான் செய்யும், என் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே. ஸோ 50ல் 4 மேட்ச் தான் ஸ்ட்ரெயிட் லாஸ் நடக்குதுன்னா அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.
நம்ம ஒரு 10 மேட்ச் நடக்கணும்னா 10ல் 4 மேட்ச்சில் காசை விடுறோம், 3 மேட்ச்சில் ப்ராஃபிட் பார்க்குறோம். கரெக்டாக இல்லையா? ஸோ இதில் நம்ம எந்த விதமாக இல்லை, ஜெயிக்கிறோம் தோக்கும், ஜெயிக்கிறோம் தோக்கும், அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஏன் ஸ்ட்ராட்டஜி அப்படி கிடையாது. ஒரு லீக்லே 2 இல்லை 3 தான் மெஜாரிட்டி ஸ்டேட்லஸே வரும். மற்றபடி எல்லா மேட்சஸும் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. ரிஸ்கி மேட்சஸை சேஃபாக எக்ஸிட்டும் ஆகுவீங்க. அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கான மேஜர் ரீசன். இந்த ஸ்ட்ராட்டஜியை வெறும் கம்மி காசுக்கு 5000 மட்டும்தான் நான் சொல்லி தர போகிறேன். அதுவும் இந்த 1 வீக்குள்ளார வாங்குற 1 வீக்குள்ளே என்கிட்ட புக் பண்ணி வாங்குறவங்களுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ கால் பண்ணி பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுத்து சப்போர்ட் லைன்லாம் சொல்லிக் கொடுத்து ரொம்பவே கஷ்டம். பரவாயில்ல, நான் எஃபோர்ட் போட்டு சொல்லித்தரேன். பிகாஸ் இதுக்கு மேலே நான் பிஸியாக போகிறேன். இதுக்கு மேலே என்னால் எவ்வளோ சீக்கிரம் என்ட்ரி தர முடியாது. அதனால் உட்காந்து பொறுமையாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லித்தர போகிறேன். யாரெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வாங்குறீங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக அது 1 வீக்குள்ளே வாங்கினா மட்டும் 5000 தான் சார்ஜ் பண்ண போகிறேன். 1 வீக் மேலே போச்சு அப்படின்னா 10,000 மேலே தான் சார்ஜ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த 1 வீக்குள்ளார யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கிக்கோங்க. பட் ஒரு விஷயம் மட்டும் நான் ஃப்ரீயாக ஒரு ஃப்ராங்காக சொல்லுவேன். 5000 கொடுத்து வாங்குறது பிரச்சனை கிடையாது. 5000 ரூபாய்க்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்த்தாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 1000% ஒர்த்தாக இருக்கும். அதை மட்டும் நான் அடித்து சொல்லுவேன். இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கிறது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நைட் ஃபுல்லாக தூங்காமல் ஒரு கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் போராடி 800 மேட்சஸ் மேலே நான் உட்காந்து யோசித்து கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி இது. பட் இதை நான் ரிவீலே பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட எய்ம். பட் என்னால் பிஸியாக இருக்கிறதுனால இனிமேல் என்ட்ரிஸ் கொடுக்கறது சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரே காரணத்தில் மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜி நான் ரிவீல் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும். எனக்கு குரூப்பில் ஒரு 2 மாதம் ஃபாலோ பண்ணவங்களுக்கும் ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா லாஸ்ட்டில் இருக்கீங்களாங்கிறது தெரியும். ஸோ யாரெல்லாம் என்னை நம்புறீங்களோ இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கிக்கோங்க. நம்பாதீங்க, ஃபைன், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். அதை மட்டும் பண்ணுங்கள். வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். என்றைக்குமே லாஸ்ட்டில் இருக்காங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இல்லையா இந்த ஸ்ட்ராட்டஜினால் உங்களால் வாங்க முடியலனா கூட ஏதோ ஒரு மேட்சஸில் ப்ரோ இந்த மேட்ச் ஏதாவது வின்னிங் டீம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கூட என் ஸ்ட்ராட்டஜி எப்படி எது வின்னிங் டீமோ அதை உங்களுக்கு செப்பரேட்டாக அனுப்புகிறேன். பரவாயில்ல, எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் உங்களுக்கு அனுப்புகிறேன். சரியா? see you, bye bye.